இந்தியாவின் உயரிய கல்வி நிறுவனமான டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக ஆய்வு மாணவர் முத்துகிருஷ்ணன் மரணத்திற்கான காரணம் குறித்து மாறுபட்ட கருத்துக்கள் வெளிவருகின்றன. இந்த நிலையில் முத்துகிருஷ்ணனின் முகநூல் குமுறல்களை தொகுப்பாக பார்க்கலாம். முத்துகிருஷ்ணன் இறுதியாக மார்ச் 10ஆம் தேதி தனது முகநூலில் பதித்திருந்த சமத்துவத்திற்கான ஏக்க குரல் இது. பல்கலைக்கழக ஆய்வு படிப்பிற்கான மாணவர் சேர்க்கையில் சமத்துவம் இல்லை. வாய்மொழி தேர்விலும் சமத்துவம் நிலவவில்லை. சம வாய்ப்புகள் மறுக்கப்படுகின்றன. பேராசிரியர் சுகாதேவ் தேரோட்டின் பரிந்துரைகள் நிராகரிக்கப்படுகின்றன. மாணவர்கள் போராடுவதற்கான வெளிகள் மறுக்கப்படுகின்றன. விளிம்பு நிலை மனிதர்களுக்கான கல்வி மறுக்கப்படுகிறது. எங்கே சமத்துவம் மறுக்கப்படுகிறதோ அங்கே அனைத்தும் மறுக்கப்படுகிறது. 2016ஆம் ஆண்டு ஜூலை 26ஆம் நாள் ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் ஆய்வு படிப்பிற்கான இடம் கிடைத்தவுடன் முத்துகிருஷ்ணன் முகநூலில் எழுதிய அனுபவ பதிவு இது. 4வது முறையாக நான் JNU வருகிறேன். 3 முறை முதுகலை படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு எழுதினேன். 2 முறை ஆய்வு படிப்பிற்கான நுழைவுத் தேர்வு எழுதினேன். 2 முறை நேர்முகத் தேர்வை சந்தித்தேன். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? முதல் 2 முறை நான் ஆங்கிலத்தை நன்றாக கற்றிருக்கவில்லை. ஆனாலும் எனது முயற்சியை கைவிட விரும்பவில்லை. ஒவ்வொரு ஆண்டும் JNU வருவதற்காக கிடைக்கிற சின்ன சின்ன வேலைகளை எல்லாம் செய்தேன். ஒரு எறும்பை போல பணத்தை சேமித்தேன். பலரிடம் கெஞ்சி கேட்டு வாங்கி இருக்கிறேன். ரயிலில் செல்லும் போது சாப்பிட மாட்டேன். முதல் 2 முறை தமிழகத்திலிருந்து சென்றேன். அடுத்த 2 முறை ஐதராபாத் பல்கலைக்கழகத்திலிருந்து சென்றேன். இந்த முறை இடம் கிடைத்துவிடும் என்று ஒவ்வொரு முறையும் என்னிடம் சொல்வார்கள். நானும் முயற்சித்தேன். ஏனென்றால் முயற்சியை கைவிட நான் விரும்பவில்லை. முயற்சி திருவினையாக்கும் என்பதை நான் எப்போதும் நம்புவேன். ஒவ்வொரு முறையும் நேரு சிலையின் கீழே அமர்ந்து அவரிடம் கேட்பேன், நேருஜி, எங்கள் குடும்பத்தில் எல்லோரும் காங்கிரசுக்கு ஓட்டு போடுபவர்கள். என்னை ஏன் நீங்கள் கற்க அனுமதிக்க கூடாது? கடந்த நேர்முகத் தேர்வில் 11 நிமிடங்கள் கழித்து ஒரு மேடம் என்னிடம் நான் சுமாரான மொழியில் பேசுவதாக சொன்னார்கள். இந்த ஆண்டு நேர்முகத் தேர்வில் 8 நிமிடங்கள் பேசினேன். அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளித்து விட்டேன். நான் மிக நன்றாக பேசியதாக 3 பேராசிரியர்கள் சொன்னார்கள். நான் இப்போது ஒன்றை உணர்கிறேன். ஐதராபாத் மத்திய பல்கலைக்கழகத்தில் தேர்வான ஒரே அரசு கலைக்கல்லூரி மாணவன் நான் தான். JNUவில் தேர்வான சேலத்தைச் சேர்ந்த ஒரே நபரும் நான் தான். என்னுடைய மேற்பார்வையாளர் P. ஈஸ்வர் பொனேலாவுக்கு மிக்க நன்றி. எனக்குள் இருந்த ஆய்வு மாணவனை கண்டுணர்ந்து அவர்தான் என்னுடைய படிப்பிற்கான ஆய்வு திட்டத்தை நானே எழுத என்னை ஊக்குவித்தவரும் அவர்தான். 38 முறை அதை நான் எழுதினேன். இந்த சிறப்புமிக்க தருணத்தில் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கிறது. JNUவிற்கு ஒரு இன்பச் சுற்றுலா என அதை ஒரு புத்தகமாகவே எழுதிவிடலாம் என நினைக்கிறேன். இது JNUவில் என்னுடைய முதல் படம். இதை எடுத்த பிரவீன் தொந்திக்கு நன்றி. மகிழ்ச்சி.